ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு மினி விலாக் தான். எனக்கு கார்டனிங் அப்படின்றது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான் இது. அதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணும்போது எனக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாகவும் இருக்கும், ஒரு மெமரிஸாகவும் இருக்கும்ல. அதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே வந்து நான் வெள்ளரி விதை போட்டிருக்கேன். ஸோ அது 2 செடி வந்திருக்கு இப்போதைக்கு. ஆனால் நான் நிறைய போட்டேன், எனக்கு அவ்வளோதான் வந்திருக்கு. அடுத்து வந்து இது வந்து பெரிய வெங்காயம். பெரிய வெங்காயத்துலேயே ரெட் ஆனியன் இருக்குல்ல, அதுவும் நல்லா முளைச்சிருக்கு. இன்னும் போட்டிருக்கேன், நான் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்து இதுக்குள்ளேயே 2 குட்டி தக்காளி செடியும், இந்த ஓரத்தில் வந்து சின்ன வெங்காயமும் நட்டிருக்கேன். ஸோ அது வரும். அதுக்குள்ளே சில களைகள்லாம் முளைக்குது, அதையும் நம்ம பிடுங்கி போட்டுருவோம். இது வந்து ஸ்பீனச் வெரைட்டி. ஸ்பீனச்சில் வந்து இது ரெட் ஸ்பீனச், அதாவது தமிழில் வந்து அரைக்கீரைன்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான். இது பரவாயில்ல, ஒரு 2-3 நாளே நல்ல க்ரோத் இருக்குது. 2-3 நாளே இவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சு. நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கனால பெருசாக பாட் அண்ட் சாயில், ஃபெர்டிலைசர் இதெல்லாம் எதுலேயுமே நான் இன்வெஸ்ட் பண்ணல. ஸோ அதே பாக்ஸ், தக்காளி பாக்ஸில் வந்துட்டு ஹாஃபாக செப்பரேட் பண்ணி சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் போட்டிருக்கேன். இது நான் வந்து அடுத்து வந்து ஒரு குட்டி பாக்ஸில் வந்துட்டு வெந்தயக்கீரை போட்டிருக்கேன், அது நல்லாவே முளைச்சிருக்கு. இது வந்து பூசணிக்காய். ஸோ எனக்கு இதை பார்க்கும்போது தான் ரொம்ப ஹாப்பியாகவே இருக்கும். ஒரு மோட்டிவேஷ்னலாக இருந்தது இந்த எல்லோ பம்ப்கின் தான். அடுத்து வந்து இது கூடவே நான் ஒரு சோளம் போட்டிருக்கேன். கீழே கொஞ்சம் கொஞ்சம் சில பூச்செடி வகைகள் போட்டிருக்கேன். அது என்னென்னு நான் உங்களுக்கு நேம் போடுறேன். இதெல்லாம் வளர்ந்ததுக்கப்புறம் கொஞ்சம் செப்பரேட் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். அடுத்து வந்துட்டு வெண்டைக்காய் வந்து நல்லாவே க்ரோத் ஆச்சு. அதுலேயும் பச்சை வெண்டைக்காய் வந்து நல்லா க்ரோத் ஆகுது. சிவப்பு வெண்டைக்காய் நான் பார்த்ததே இல்லை, அதனாலேயே நான் ஆசையாக போட்டேன். இருந்தாலும் அதில் 1 தான் வந்தது. மற்றபடி பச்சை வெண்டைக்காய் வேணால் 3 செடி வந்திருக்கு. இங்கே வந்து கொஞ்சம் பீட்ரூட் கூட போட்டிருக்கேன். இங்கே வந்து பாவக்காய் போட்டிருக்கேன், இப்போதைக்கு 1 தான் வந்திருக்கு. இதில் பொரியலுக்காக வெந்தயக்கீரை கொஞ்சம் நிறைய போட்டேன், நல்லா முளைச்சி வருது. அடுத்து இது வந்து கேப்சிகம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு போட்டதே கேப்சிகம் தான். இது வழக்கம் போல் நம்ம தக்காளி, ஆனால் எனக்கு என்னமோ தக்காளி தான் வரவே இல்லை. நான் மறுபடியும் சீட்ஸ் போட்டு அப்புறம் நல்லா வர ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் எறும்பெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் இது லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இது வரும்னே நம்பிக்கை இல்லாமல் போட்டதுங்க. இது வெள்ளைப்பூடு வரும்னு நம்பிக்கை இல்லாமல் ஒரு 2 மட்டும் போட்டேன், ஆனால் 2மே வந்துருச்சு. இதெல்லாம் வந்து ஒரு பூச்செடி வெரைட்டி தான். இந்த பூலாம் பார்க்க அழகாக இருக்கும். நான் உங்களுக்கு நேம் என்னென்னு போடுறேன். இது வந்து கொத்தமல்லியில் லாஸ்ட்டாக போட்டனால இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு. அடுத்து இதில் வந்து லெமன் போட்டிருக்கேன்.